Unit 3, books of prime entry, sum number 3. Prepare the accounting equation for the following transaction. ஒவ்வொரு transaction read பண்ணி எப்படி sum போடுறதுன்னு பார்க்கலாம். First one is the Murugan commenced business with cash rupees 80,000. In the books of accounting equations, first transaction. The transaction முதல்ல heading போட்டுக்கணும். Transaction assets cash stock ரெண்டு transaction தான் இருக்கிறதுனால ரெண்டு heading மட்டும் போட்டிருக்கேன். liability sideல கேபிட்டல் மட்டும் இருக்கிறதுனால கேபிட்டல் மட்டும் போட்டிருக்கேன். இந்த சம்ல இந்த டிரான்சாக்ஷன் மட்டும் தான் வருது, அதனால அதை போட்டிருக்கேன். சார் ரெண்டு அசஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் வர்றதுனால ஈக்குவேஷனுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏ முருகன் கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் ருபீஸ் 80,000. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்ல பிளஸ் 80,000 கேபிட்டல்ல பிளஸ் 80,000 இன்வெஸ்ட் பண்ணும் போது what comes in is cash is comes in, அதை plus பண்றோம், கேபிட்டல்ல நம்ம plus பண்றோம் 80,000. so equation plus 80,000 கேஷ்லயும் கேபிட்டல்ல equal to plus 80,000 எழுதுறோம். so second one b வந்து purchases goods for cash rupees 30,000 purchase பண்றோம். என்ன purchase பண்றோம்? is a stock is purchases. இப்போ cash கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால minus 30,000, கேஷ்ல minus 30,000, ஸ்டாக்ல plus 30,000. இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். 80,000ல minus 30,000 லெஸ் பண்ணா கேஷ்ல plus 50,000, ஸ்டாக்ல plus 30,000. இதே லைபிலிட்டிஸ்ல கேபிட்டல் அப்படியே வரும் plus 30,000, அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் plus 30,000. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் சில வந்து உங்களுக்கு பெய்டு salaries by cash. salaries-க்கு பே பண்ணிருக்கோம். அப்போ பே பண்ணும்போது cash is goes out. is a minus 5,000 is cashலயும் கேபிட்டல்லையும் minus 5,000. கேபிட்டல்ல என்ன பண்ணணும்? minus 5,000 பண்ணணும். இப்போ பண்ணா ஈக்குவேஷன் அதுக்கு plus 45,000. 50,000 minus 5,000 45,000. so stock அப்படியே வரும் plus 30,000 equal plus 75,000. 80,000ல 5,000 போயிடுச்சுன்னா plus 75,000. இது ரெண்டுமே ஈக்குவலா வரதுனால தான் நடுவுல ஈக்குவல் சைன் பண்ணியிருக்கோம். அசஸும் லைபிலிட்டிஸும் ஈக்குவலா வரதுனால ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் ஈக்குவல்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டில வந்து கொஸ்டின் bought goods from Kumar rupees 5,000 and deposited the money in CDM. so deposited money in CDM போது so deposited எதுல வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா is a cash deposited பண்ணிருக்காங்க. ஆனா purchases பண்ணிருக்கிறது 5,000. அதனால ஸ்டாக்ல 5,000 ஆட் பண்ணிட்டு கேஷ்ல 5,000 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணா 45,000ல 5,000 போயிடுச்சுன்னா 40,000. so ஸ்டாக்ல வந்து 30,000ல 5,000 ஆட் பண்ணா 35,000. கேபிட்டல் அப்படியே கண்டினியூ ஆகும் 75,000 plus 75,000. லாஸ்ட் டிரான்சாக்ஷன் introduced additional capital rupees 10,000. அப்ப introduced additional capital 10,000. so cash is comes in is 10,000. அதனால cashல 10,000 ஆட் பண்றோம். 40,000 plus 10,000 plus 50,000. ஸ்டாக்ல plus 35,000, அதனால 35,000. கேபிட்டல்ல நம்ம என்ன பண்ணணும்னா plus 10,000 போடணும். introduced capital is additional capital போது capital வருது, அதனால கேபிட்டல் காலத்துல plus 10,000. 75,000 plus 10,000 85,000 வருது. அசஸ்ல 50,000 plus 35,000 85,000 equal to liabilitiesலயும் 85,000 வருது. ரெண்டுமே சேம் ஆன்சர் வரும் 85,000 85,000. இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.